Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி ப்ரௌன் கலரில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா சின்னதாக வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக புதினா இலைகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா வதங்கட்டும். நல்லா அதுவும் வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில்னா இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிரும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டனும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க சிம்மில். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச அந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் ஒரு 4 முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நைஸாக அரைச்சி வந்துடுச்சு. இப்போது நம்ம மட்டன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கொஞ்சமாக தண்ணிலாம் கொஞ்சம் வந்திருக்கு வெளியில் மட்டன்லேருந்து. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச இந்த வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். இது மாதிரி வெங்காயத்தை நம்ம அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் திக்னஸும் நமக்கு கிடைக்கும். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் அதே ஜாரில் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நான் அதையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும். நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதே நம்ம வெந்து வரும்போது நல்லா திக்காக தான் வரும். திருப்பியும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ஏன்னா நம்ம இப்போ வெங்காயத்தை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. திருப்பி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது மூடி நம்ம கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு விசில் ஒரு 15 நிமிஷம் வச்சேன். உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டன் எப்படி வேக வைப்பீங்களோ அப்படி வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மட்டன் ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நமக்கு இப்போது கொதிக்க வச்சு எடுத்தோன்னா நமக்கு சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.